வெல்லுங்கன்னு வெல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நாம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட். என்ன என்னாச்சு, தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வேற இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆமா, உண்மைதான். ஏன் அப்படின்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ இன்னைக்கு சென்னையினுடைய இதே மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இங்கே தான் நிறைய மக்கள் வர்றாங்க, புது புது முகமாக வர்றாங்க. ஏன்னா நேற்று வந்தவங்க இன்னைக்கு இல்லை, டக்கு டக்குன்னு மாறி மாறி அப்படி போயிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்களேன், நம்ம மைக்கை பார்த்தோம்னா அப்படியே மக்கள் அப்படியே நம்ம நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 2 கேள்வியோட வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியோட வந்திருக்கோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, பெருங்காயம். பெருங்காயம்னா நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு விஷயத்த, ஒரு பெருங்காயத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லல. அந்த காயம் கிடையாது. சாப்பாட்டில் சேர்க்கக்கூடிய நம்ம அந்த பெருங்காயம் எதில் தயார் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்க போகிறோம். வாங்க, பெருங்காயம் எங்கேருந்து வந்துச்சு, அதை எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை நம்ம கேட்போம். அது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்றதையும் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அடே, நம்ம இந்த பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, காயம் சாப்பாட்டெல்லாம் சேர்ப்பாங்கல்ல, சின்ன பெருங்காயமா பெரிய தூள் பெருங்காயம், இதை நீ விவரமாக கேட்கணும்ல ஐயா. தூள் பெருங்காயமா இல்லை கட்டி பெருங்காயமா, அதை தானே கேட்குறீங்க? ஆமாங்க. கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணாதானே தூள் பெருங்காயம். ஆமாம், நமக்கு தேவை கட்டி பெருங்காயம் தான். இந்த பெருங்காயம் எதில் தயார் பண்ணுறாங்க? பெருங்காயம் தயார் என்னெல்லாம் சேர்த்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு? இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இல்லை, பச்சை மிளகாய் கிடையாது. அது ஆமாம், சூப்பர். அதாவது பெருங்காயத்தை எப்படி தயார் பண்றாங்க அப்படின்றத நம்ம திருக்கோவிலூரை சேர்ந்த ரத்னகுமார் கேட்கும் போது அழகா சொல்றாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அப்புறம் புளி கொஞ்சம் சேர்க்கணுமா? புளி வேண்டாமா? புளி நமக்கு ஆகாது, அது வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நன்றாக அரைத்து கட்டி கட்டியா உருட்டி வெயில்ல காய வச்சுட்டா அதுதான் காயம். ஐயோ ஐயோ, ஐயா சாமியா கொக்கானா காயம். நன்றிண்ணே. உன் பேர் சொல்லுங்க. மமோஷா. என்னடா பேர் இது? சமோசா மாதிரி மமோசான்னு பேர் வச்சுட்டு மமோசாவா? ரைட். என்ன படிக்கிறீங்க? லா காலேஜ் 4th இயர். வாங்க, பார்த்தாலே தெரியுதா 4th இயர். இது இந்த வருஷத்தோட முடிஞ்சது. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. 5 வருஷமா இது டாக்டர் மாதிரிலாம் இருக்கு. என்ன சூப்பர். நீங்க சொல்லுங்க பாப்பா, சமையல்ல பயன்படுத்துற பெருங்காயம் இருக்குல்ல, இந்த பெருங்காயம் என்னென்ன பொருள்லாம் வச்சு தயார் பண்றாங்கம்மா? நீ சட்டம் படிச்ச பிள்ளைங்கனால உன்கிட்ட கேட்க, அதுவும் நீ மமோசான்னு பேர் வச்சதுனால உன்கிட்ட கேட்க. இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு சீரகம் தெரிஞ்சிருக்கையா சமோசாக்கு. மமோசாவா? ஐயோ, பேரை வரமாட்டேங்க. மமோசா என்ன அர்த்தம் பாப்பா இதுக்கு? அப்பா அம்மா பேர் சேர்த்து, அப்பா அம்மாவுடைய பேரை சேர்த்து புதுசா வச்சிருப்போம். நீங்க சமோசான்னு வைக்கும் போது நாங்க மமோசான்னு வைக்க மாட்டோமா? என்னம்மா உங்க அப்பா பேர் என்ன? மோகன். சஜித்ரா அம்மா பேரு. என்ன பேரு? சஜித்ரா. ஜாதகத்துல மா. ஆமா, மா மோ ஷா. மா மோ ஷா. சா சா சா. மமோஷா. அம்மா அப்பாவுடைய பிள்ளைன்னு அர்த்தம்யா, அப்படிதானே? ஐயோ அப்பா, நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, லவ் மேரேஜ் அதனால அப்படி. அம்மா அப்பா லவ் மேரேஜா? அப்பா எந்த ஊரு? அப்பா அத்திப்பேடு, பொன்னேரி சைடு. அம்மா அப்பா பக்கத்து ஊரு. லவ் மேரேஜா? சூப்பர்மா. உங்க அப்பா அம்மாக்கு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடு. உன் பேருக்கான அர்த்தம் மட்டும் அடுத்த எபிசோட்லயே சொல்லிடுறேன். கண்டிப்பா. சரி, இப்போ பெருங்காயம் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்த்து தயார் பண்றோங்கிறத பாப்பா மிக அருமையா சொன்னதுனால அநேகமா பரிசை தட்டி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு முதல்ல கேட்டுருவோம். என்னெல்லாம் சொல்லு பாப்பா? மிளகு, இஞ்சி, சீரகம், சோம்பு, பூண்டு. 5 தானே? இந்த 5 ஐட்டத்தை அப்படியே கிரைண்டர் அள்ளி போட்டு அரைச்சி உருண்டை உருட்டி வச்சு காய்ந்தவுடன் எடுத்தால் பெருங்காயம். சரியான விடைன்னு சொல்லிடலாமாமா? கொஞ்சம் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு பாப்பாட்ட கேட்டு சொல்லிடுமா? டக்குன்னு எடுத்தவங்க ஊத்தோன்னு சொல்லக்கூடாது. இஞ்சி பூண்டு அரைச்சி காய வச்சு, இஞ்சி பூண்டை முதல்ல போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து முதல்ல காய வச்சிருங்க. அப்புறம் அதுதான் பொடியா ஆக்கி தராங்க. அவ்வளவுதானே? 2 ஐட்டம் தான். காயத்துக்குலாம் நிறைய சேர்க்க பாப்பா சொன்ன மாதிரி சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்து விடாதீங்க, அது வேற மாதிரி ஆயிடும். அதனால இஞ்சி பூண்டை மட்டும் அரைச்சி அப்படியே வெயில காய வச்சு எடுத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயிடும். இஞ்சி பூண்டு சோம்பு சேர்க்கணுமா? சேர்க்கணும். என்ன பாப்பா அதானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த பிள்ளை மமோசா சொல்லிட்டாப்லையே, எல்லாம் சேர்த்து அரைச்சி காய வச்சாதான் பெருங்காயம். ஆமா, எல்லாத்தையும் அரைச்சி ஒரு கிண்ணத்துல ஊத்தி அப்படியே மொட்டை மாட்டில வச்சுட்டு கீழே இறங்கி ஓடி வந்திருக்கேன். சாயந்தரமா வெயில் அப்படி சூரியன் மறைஞ்சவன போய் பாருங்க, அப்படியே வெறும் கிண்ணம் மட்டும் இருக்கும். அப்படிதானே? எல்லாம் காக்கா திண்டு விரும்புமே.
கூடவே இருக்க வேண்டியதுதான். பக்கத்துல ஒரு பாயை போட்டு படுத்துக்கிடுங்கய்யா. நம்ம காயிற வரைக்கும் உட்கார்ந்துருக்க. காக்கா வந்து அரட்டி விடுங்க. அப்படித்தானே? இப்படித்தான் பெருங்காயம் தயாராகிறது. நீ ஒன்னும் காமெடி எப்படி பண்ணு. நன்றி, ரொம்ப நன்றி பாப்பா. அப்ப இந்த பிள்ளைக்கு உனக்கும் கிஃப்ட் கொடுத்துருவா. இருந்தாலும் நான் அந்த பாப்பாட்ட கேட்டு தான் முடிவு பண்ணும். பாப்பா உள்ள வாங்க கிடச்சலாம் வாங்க. இந்த பாப்பாவும் படித்த பாப்பா மாதிரி தான் தெரியுது. இப்போ அவங்க 2 பேரும் வந்து சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு கப்பில் ஊற்றி வச்சா அது காயமாக மாறின்னு சொல்லியிருக்காங்க. பெருங்காயம் இருக்குல்ல, பார்த்துருக்கியா? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பெருங்காயம்? செரிமானத்துக்கு. செரிமானத்துக்கு. ரசத்துக்கு போடுவாங்க ஐயா. அதுக்கு தான் செரிமானத்துக்கு. ஆமா, வாயு சேட்டை இருந்து இந்த மாதிரி வயிறு பெருசா ஊதிட்டுனா பெருங்காயத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன். அப்படிதானே? சரியாயிரலாமா? வயிறு அப்படியே பலூன் மாதிரி இறங்கிரும் இல்லையா? கொஞ்சம் நல்ல முன்னாடி பாப்பா. இப்போ நீங்க 2 பேரும் தான் சொல்றோம். காயம் வந்து எதுலலாம் சேர்த்து தயார் பண்றாங்களா? காயம், பெருங்காயம் இருக்குல்ல, பெருங்காயம். ஆமா, அந்த காயம் என்னென்ன பொருட்களை சேர்த்து தயார் பண்றாங்க? அதான் சொன்னாங்களே, இஞ்சி பூண்டு. அவங்க சொல்லிட்டாங்கம்மா, இஞ்சி பூண்டு. ஆமா, நீ கொஞ்சம் படிச்ச பிள்ளையா இருக்கன்னு உன்ட்ட கொஞ்சம் வேற ஏதாவது எதிர்பார்க்குறேன். வேற ஏதாவது மாவு ஐட்டங்கள் சேர்ப்பாங்களோ? பெப்பர் சேர்க்கலாமா? போவேன் பெப்பர் சேர்க்கலாம்ல. பெப்பரு, ஓமம் ஏதாவது சேர்க்குறாங்களா? இல்லை அது கேஸுக்கு நல்லதுங்கிறனால அதெல்லாம் சேர்த்துருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டவுட் இருக்கு எனக்கு, அதுக்காக உன்ட்ட கேட்குறேன். சேர்த்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கியா? பாப்பா நீங்க சொல்லுங்கம்மா, பெருங்காயம் சமையல்ல எதுக்கு யூஸ் பண்றாங்கம்மா? சாம்பார், ரசம், காரக்குழம்பு. அது லாவண்யக்கா சொல்லிட்டாங்க. சரியா? தெரியாதோ, அது சமைக்கிறாள்கிட்ட போய் கேளியா. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பெருங்காய தூள்லாம் சொல்றோம்ல, இது எதுக்காக சமையல்ல பயன்படுத்துறாங்க பாப்பா? சமையலை செஞ்சது. அது சமையல் செய்யறவன்ட்ட போய் கேளியா. ஏன்ட்ட வந்து கேட்ட படிக்கிற பிள்ளை. ஆமா, பாயமாட்ட கடை தெரியும். பாயமா, அந்த பெருங்காயத்தூள் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அச்சாருக்கு. அச்சாரத்துக்கு? அச்சாரம்னா இது ஊறுகாய். ஊறுகாக்கா? அதான் பேர் அச்சாரமா? எந்த ஊர் பாசை இது? ஆமா, ஊறுகாக்கு அச்சாரம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நாங்க மச்சானப்பா திங்கள் அப்படின்னு அச்சாரத்தை இப்பதான் கேள்விப்படுறேன். சரி, அச்சாரன்னு சொல்ல மாட்டாங்களா இந்தியில, உருதுல எல்லாம்? இந்தி உருதுல சொல்லுவாங்களா ஐயா? நீ அந்த பக்கம் போனா தானே. இதே பஸ் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டே சுத்தி சுத்தி வந்தா உனக்கு எப்படி தெரியும்? இப்ப பாயமா சொல்ல போறீங்க. இந்த பெருங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது தானே? ஆமா. இது என்னெல்லாம் சேர்த்து தயார் பண்றாங்கம்மா? அது தெரியாது எனக்கு. ப்ளீஸ் அதை மட்டும் என்கிட்ட கேட்க. வாங்கிட்டு வந்தமா, குழம்புக்குள்ள கொட்டினமா, அப்படி உருட்டி அடிச்சமா போடுவாங்க, அதுதான் தெரியும். எல்லாரும் போட்டாங்க, நானும் போட்டேன்யா. அது எதுல தயார் பண்றானே என்கிட்ட வந்து கேட்காதயா. இருந்தாலும் கார்த்திகா சொல்லுவாப்ல. வா கார்த்திகா, இந்த பெருங்காயம் எதுல தயார் பண்ணுவாங்கம்மா? என்னென்ன பொருள் சேர்த்து தயார் பண்றாங்கம்மா? பார்த்ததில்ல. அதையும் பார்த்தது இல்லையா? நான் அடுப்பையும் பார்த்ததில்ல, கிச்சனையும் பார்த்ததில்ல, பெருங்காயத்தையும் பார்த்ததில்ல. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்ட இந்த கேள்விக்கு நான் பதிலையும் பார்த்ததில்ல. சரியா பாப்பா? நீங்க என்னமா நினைக்கிறீங்க? நோ ஐடியா. நோ ஐடியா, நோ ஆன்சர். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். தோசையம்மா தோசைன்னு பசங்க கேட்டு சாப்பிடணும். அவங்க ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கணும். ஹெல்த் பாஸ்கெட், மல்டி மில்லட், கரம் மசாலா, தோசை மிக்ஸ்.